ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சாரா கிச்சன். இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறது பார்த்துருவோமா? அதுக்கு தேவையான அரைக்க வேண்டிய மசாலா பார்த்துடலாம். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் பேன் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அது கூட ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணதை போட்டுக்கோங்க. போட்டு அது கூட 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்குள்ள ஒரு தக்காளி, பெரிய தக்காளி அதையும் சாப் பண்ணதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் வதக்கிடுங்க. நல்லா வதக்கினதும் அது தனியாக வச்சுடுங்க. வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பேனை வச்சுக்கோங்க. இன்னொரு பேனை வச்சுட்டு அது கூட 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. விட்டுட்டு அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் பார்த்துருவோம். பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டுக்கு நான் மறந்துட்டேன். ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. போட்டு 2 வெங்காயம், கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அது கூட கறி லீஃப் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கும் போது கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்ல. போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இது பண்ணுங்கள். அது கூட 2 தக்காளி சாப் பண்ண தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த ரா ஸ்மெல்லாம் போடணும். மிக்ஸ் பண்ணதும் அதுக்கு தேவையான மசாலா பார்த்துடுவோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அரைக்க வேண்டிய மசாலா நம்ம முதல்ல ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாலும் அந்த மசாலா அரைச்சிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இது வதக்கி வச்சுக்கிறது மசாலா கூட அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறுங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறிட்டு அது கூட ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றி நல்லா இது பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க. நான் இந்த பால் கூட 10 முந்திரி ஊற வச்சுருந்தேன். ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுட்டு அதை மிக்ஸியில் அரைச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம அது கொதிக்குது, அதை கிளறி விடுறோம். நல்லா கிளறி விடுங்க. ஒரு 1/4 hour கொதிக்க விடுங்க. 15 நிமிஷம் கொதிக்க விட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அது கூட பன்னீர் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். தனியாக ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரை அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறுங்க. கிளறி விட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும் சொல்லிட்டு விடுங்க. கொதித்த உடனே நம்ம அரைச்ச அந்த முந்திரி இருக்குல்ல, முந்திரி விழுது அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறுங்க. கிளர்ந்து ஒரு க்ரீமியாக வந்துடும் பன்னீர் பட்டர் மசாலா. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். நல்லா கிளறுங்க. கிளறிட்டு அது கூட கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்கிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லை, அதனால் கொத்தமல்லி தழை போடுறேன். கஸ்தூரி மேத்தி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.